எம்பெருமானே முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா அரோகரா அரோகரா. அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காராம். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் முதல்வனில் வைபவ பெருநாள். முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா. முருகன் இங்கு வர வேண்டும். எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் நான் முருகப்பெருமானை தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசைகள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. என்னுடைய மனசுல அந்த முருகப்பெருமான் இருக்காரு. என்னுடைய மனசுல அவர் இருக்கிற மாதிரி அவருடைய மனசுல நான் இருக்கேனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகன் எனது முன்பாக காட்சி அளிக்க வேண்டும். காட்சி என்றால் திருக்காட்சி. திருக்காட்சி என்றால் எனது முன்பாக தோன்ற வேண்டும். முன்னாடி வந்து நிக்கணும். என்னம்மா உங்களுடைய மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. அதனால முருகனுக்காக அது வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா.
இருக்கு இது கூட பரவாயில்லையே. வாழ்க வளமுடன். முருகா எம்பெருமானே, முருகப்பெருமானே, முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் போதாது. ஒரு நாள் ஆனாலும் ஒரு யுகங்கள் ஆனாலும் இந்த முருகப்பெருமானை பற்றி பாடாமல் பேசாமல் நினைக்காம இருக்க முடியாது. அதுக்கு முன்பாக எங்கள் அப்பாவை யாராவது பார்த்தீங்களா? தெரிஞ்சா சொல்லுங்கள், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க. ஒரு தடவை தான் பார்த்தேன் அப்பாவை, அப்போ தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆறுமுகத்தனை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? அப்படி சொல்லுங்க, பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லுங்க. ஆமாம் செல்வராஜன், செல்வனே நீங்கள் சொல்லுங்கண்ணே. என்னது பாக்கிய ரொம்ப சலிச்சுக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கவே இல்லை அப்படின்னு. அந்த பாக்கிய கிடைக்கல, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் சமூகத்தானே, நீங்க மட்டும் சும்மாவே உட்காந்துருக்கீங்களே தாளத்தை மட்டும் போட்டுக்கிட்டு, நீங்க பாத்தியலா பார்க்கலையா? நான் பார்த்தேன், கொள்ள காலமாச்சு எங்க அப்பாவை. எங்க அப்பாவை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு. நான் எங்கே போனாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பயமா யாருக்கு? எங்களை பார்த்து அப்பா பயப்படாம இருந்தா பார்த்தாதா? ஏப்பா நீ வேற இப்பெல்லாம் எங்கப்பா அப்பா பார்த்து அம்மா பார்த்து பிள்ளைய எங்க பயப்படுதுக்கு, அதுகளை பார்த்து தான் நம்ம பயப்படுற மாதிரி இருக்கு. ஆமா என்ன பண்றது? இருந்தாலும் அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க. அப்பா யாருன்னா தெரியுமாயா? நம்பிராஜன். என்னது? நம்பிராஜன். நம்பி ராஜன். நம்பி ராஜன். தம்பி மணிகண்டன் அவர்களே, உன் பேரு கூட பாரு, இந்த வார்த்தை சொன்ன உன் பேரு கூட எனக்கு மறந்துருச்சு. ராஜன் என்றாலும் மன்னன் என்றாலும் ஒரு நாட்டை ஆளக்கூடியவருக்கு தான் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க. எங்க அப்பா எந்த நாட்டை ஆண்டாரு? அப்புறம் எல்லாம் நம்பிராஜன் தான் சொல்றாங்க. யாரு சொன்னது? ஊரே சொல்றாங்களே. ஊரே சொல்றாங்களா இல்ல ஒரு சில பேர் சொல்றாங்களா? ஊரே சொல்றாங்க. எந்த ஊர்ல? போற ஊர்ல எல்லாம் தான். போற ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. அப்ப இனிமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க போற ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இப்ப நான் கேட்ட மாதிரி உங்க அப்பா எந்த நாட்டை ஆண்டாரு அப்படின்னு அதை நீங்க திருப்பி கேளுங்க. சரியா? 4 குடிசை சித்தூருக்கு. சரியா? அந்த 4 குடிசைக்கு எங்க அப்பா தலைவரா இருக்காரு. அதுதான் சொல்லுவாங்க நம்பி தலைவர் அப்படின்னு. எந்த நாட்டையும் எங்க அப்பா ஆளல. சரியா? அதனால அப்பா நம்பி தலைவர், நம்பி அப்படிங்கறது சரியான ஞாபகம் வச்சிருக்கீங்க பேரு, இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கா? நம்ம அடுத்து யாராவது சொன்னாங்கன்னா இப்படி திருப்பி கேளுங்க, அப்பதான் அவங்க சரியா சொல்றாங்களா என்னன்னு தெரியும். அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க. நான் உடனே ஓடோடி போய் அப்பா அழைத்த காரணம் என்ன அப்படின்னு அப்பா சொன்னாங்க, நீங்க காட்டுக்கு போகணும் அப்படின்னு. நான் உடனே கேட்டேன்ப்பா காடுங்கிறீங்களே என்ன காடு அப்படின்னு. திணைக்காடு திணைவனம் அப்படின்னாங்க. அப்பதான் வந்துச்சு எனக்கு கோபம். ஆமா, கோழி கொஞ்சம் பெருசா இருந்தா கூட பரவாயில்ல. ஆமா, அது இத்தினூண்டா இருக்கு வேற. அது பாருங்க, அது போய் அடையாம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. ஆமா வந்துகிட்டு இருக்குது. ஆமாம், எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கோழி அடைக்காதவோ யாருன்னு தெரியல. ஆமாம், என்ன கோபம் எனக்கு அப்படின்னாக்கா, அண்ணங்க 7 பேர் தெண்டமாக தானே இருக்காங்க. 7 பேர் தெண்டமாக தானே உள்ளுக்குள்ள கிடக்குறாங்க. இப்படி யாரையாவது ஆம்பளை பிள்ளை யாராவது போக சொல்ல முடியாதுப்பா, ஏப்பா பெண் பிள்ளைங்களை போச்சுறீங்க அப்படின்னு. அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஆண்கள் உழுது பயிரிட வேண்டும், பருவமடைந்த கன்னி பெண்கள் தான் திணைக்காவல் புரியணும், அதனால காவலுக்கு நீங்கள் தான் போகணும் அப்படின்னாங்க. அப்பாவுடைய சொல்லை தட்டக்கூடாது என்பதற்காகவும் அப்பாவுடைய சொல்லை மீறக்கூடாது என்பதற்காகவும் என்ன தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால அப்பாவுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு நான் காவலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். அதனால நம்ம ஊரில் ஒரு சிறப்பான காவலை எல்லாருமாக சேர்ந்து செய்வோம். அதுக்கு முன்பாக மல்லிகையே தோதாக போ, துள்ளி வரோ தெண்டலையே நீ சேர்த்து போ, நோய் கொண்டுதான் சிறு நூலாயிரே தேயாமரே பிரி போலாயிரே, தாங்காதே இனி தூங்காதே, மல்லிகையே மல்லிகையே தோதாக போ, துள்ளி வரோ தெண்டலையே நீ சேர்த்து போ. சந்திர
வந்து வந்து வாட்டுதோ என்னை செண்பகமும் மல்லிகை முட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை கனவினை போலே கனினே வரோ நேரோ மலரினை வானம் என்பதேனோ அடிதோடு ஆடி பாடத்தான் ஒரு ஜோதி சேருமே மல்லிகையே மல்லிகையே தூதாக போ கொள்ளை வரோ வெண்டையே நீ சேர்த்து போ நோய் கொள்ளுதான் சிறுநூலாகிறே தேயாமலே ஆகிறே தாங்காதே இனி தூங்காதே மல்லிகையே மல்லிகையே தூதாக முருகனுக்காக வள்ளியா இந்த வள்ளிக்காக இந்த முருகனா அப்படின்னா வள்ளி என்ற பிறப்பே இந்த முருகப்பெருமானுக்காகத்தானே அதனால முருகப்பெருமான் வெகு வெகு விரைவில் வர வேண்டும் என்று அந்த முருகப்பெருமான நான் உள்ளுக்குள்ள போகலான்னு பார்த்தேன் முருகனை ஏன் மிக விரைவில் இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் முருகப்பெருமானை வெளியில விடலாம்னு ஆசை தம்பி மணி அவர்களே இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க 3 மணிக்கெல்லாம் முருகப்பெருமானை வெளியில விட்டுறலாமா இன்னைக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லவே என்னப்பா புசுக்குன்னு வாய்ப்பு இல்லைங்கிற என்னப்பா அது மக்கள்ல எதிர்பார்க்கறாங்கல்ல இதே மணி 1 ஆயிடுச்சு இனிமே நாரதர் வரணும் உங்களுக்கு நாரதருக்கு தர்க்கம் இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா இப்ப இதையெல்லாம் தாண்டி முருகப்பெருமானை 3 மணிக்கு விடுறதுங்கிறது சாத்தியப்படாது சாத்தியப்படாது அப்ப ஒரு 3:30 மணிக்கு முடியாது 4 மணிக்கு விடலாம் ஆஹா 4 மணிக்கும் சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன் 5 மணி இல்லைண்ணே சே அது அதிகம்ண்ணே சமூகத்தில் நீங்கள் சும்மா இருக்காது அதிகம் என்னை பொறுத்தளவுக்கு முருகப்பெருமான ஒரு 5 மணிக்கு வெளியில் விடலான்னு நான் ஆசைப்படுறேன் 5 மணிக்கு 4 மணிக்கே வந்துருவாரு பார்ப்போம் நீங்கள் சொன்னது நடந்துச்சு அப்படின்னாக்க முருகன் இன்னைக்கு வந்திருக்க முருகன் கொடுத்து வச்சவர் ஆமாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 5 மணிக்கு வந்தாருனாக்கா அவருக்கு தெண்டை சம்பளம் அப்படித்தான் அப்படித்தானே வாங்குறாங்க எல்லாருமே அப்படித்தான் வாங்குறாங்க ஆமா அதனால தான் சொன்னேன் இந்த வார்த்தையை வேற என்ன அதுக்காக நம்மளை வந்து நம்ம குறைச்சிக்க முடியாது எதையுமே இருந்தாலும் முருகப்பெருமான சீக்கிரம் வெளியில விடணும் ஏன் முருகப்பெருமான சீக்கிரம் வெளியில விடணும்னாக்க அப்பத்தானே நான் முருகப்பெருமான திருமணம் பண்ணிக்க முடியும் என்னுடைய திருமணத்துக்கு நீங்களா வர்றீங்களா வரலையா என்ன எப்படி என்ன உங்களுக்கு எல்லாமே உங்க திருமணம் நடந்துருமா ஆமாப்பா உங்களோட பக்கவாத்தியம் கண்டிப்பாக இந்த மங்கள வாத்தியங்கள் இசைத்தால் தானே முருகப்பெருமானுக்கு எனக்கும் திருமணம் ஆகும் நீங்க எல்லாம் எனக்கு அண்ணங்க இந்த இடத்த விட்டு நாங்க எந்திரிக்கவும் முடியாதுல்ல போகவே முடியாது என்கிட்ட திருமணம் நடத்துறவர்களும் இங்கே தான் உட்காரணும் வேலையை பாரியா ஆமா உன்னை யாரையா இப்போ கூப்பிட்டது வெளியில ஆமா இதில் பேசிக்கிறது நான் வந்தாத்தேன்னு ஆமா நீங்களே எனக்கு சகோதரர்கள் தானே ஆமா அறிவுரை சொல்ல மாட்டீங்களா நான் இவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அம்மா நீ செய்யறதெல்லாம் தப்பு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் 4 பேர் உட்காந்துருக்கீங்களா யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா அப்படின்னு பாரு யாராவது அறிவுரை யாராவது சொல்றீங்களா நான் சின்ன பிள்ளை இதை அறியாம கூட பண்ணலாம் இந்த வேலையெல்லாம் என்னப்பா மணி என்ன அதானே ஏய் என்ன அவர் சொல்ல நீ என்ன ஆமா ஜாமி போட்டுக்கிட்டு இருக்கியா நீ வாயை தந்து பேசவே மாட்டியா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யாருக்கு முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியும்தாப்பா நான் இல்லைன்னு சொல்லல அப்ப நான் செய்யறது சரியா அல்லது தவறா அதை மட்டும் நீ சொல்லு வேற எதுவுமே நீ சொல்ல வேணாம் ஒரு கடவுளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சரின்னு தான் சொல்லுவேன் சமூகத்தனே இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க எதுவுமே நான் நினைக்கலங்கிறாரு அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு ஆறுமுகத்தனே நீங்க அந்த 3 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் முருகனை திருமணம் பண்ணிக்கவா இல்ல வேண்டாமா நான் எல்லாரும் இப்படி ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா ஊர்ல காசை கொடுத்து முருகனுக்கு வள்ளிக்கும் கல்யாணம் நடத்தணும்னு வந்தா நீங்க என்னன்னா பண்ணிக்கவா வேணாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மதத்தோட தான் உட்கார்ந்துருக்கா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு அதெல்லாம் சரிதான் தம்பி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் தெரியும் சரி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் வாசம் தான் முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கறியம்மா இது சரி அப்படிங்கிறீங்க ஆனா தங்கச்சிங்கிற பாசம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல
இந்த பிள்ளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு போதே முருகனை அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ சிரமப்படும். பாவம் நம்ம தங்கச்சி அப்படின்னு, ஏமா வேண்டாமா நாங்கள் உங்களுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பைய பிள்ளைய யாரா சொல்றீங்களா ஐயா? ஒரு குடிகாரனை விரும்புனா கவலைப்படலாம், சரி கொடுமைப்படுத்துவானே. சரி, வேற ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கறா ரொம்ப கஷ்டப்படுறான்னா நம்ம கவலைப்படலாம். சரி, தமிழ் கூட முருகனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும் போது யாராவது கவலைப்படுவாங்களா? சரி, இப்போ உங்க வகையில அது சரி, அதை ஏத்துக்கிறேனா? ஆமா, இந்த சக்கலத்தையே போராட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை நான் அனுபவிக்க போறேனே, அந்த இதுலேருந்து நான் எப்படி வெளியில வர்றது? அது உங்க குடும்ப விஷயம், நான் தலையிட மாட்டேன். கட்டி கொடுக்கறதோட படுபாவி எப்படி நாளைக்கு நான் சண்டை ஓட்டுக்கிட்டு அண்ணங்கார வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? முருகன் அப்படி அமுச்சுட மாட்டாரு, மயில வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. அடப்பாவி, இன்னும் எல்லாத்துக்கும் சமாளிக்கிற. ஆமாப்பா, நம்ம முருகனை கல்யாணம் பண்ணிட்டு போவோம், எவ்வளவு பிரச்சனை இருந்தா என்ன முருகன் பாத்துக்குவாரு. நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு செவமேனு இருப்போம். அதனால கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. அதற்கு முன்பாக பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ஆசையானே மாமே பேரை சொல்லி சொல்லி ஆளானே ரொம்ப நாளானே. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, மல்லிகை முட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, வச்ச மல்லிகை முட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானே மாமே பேரை சொல்லி சொல்லி ஆளானே ரொம்ப நாளானே ஆளானே ரொம்ப நாளானே. வெகு நேரமாக என்னை யாரோ அழைப்பது போல் இருக்கிறது. அழைப்பவர் யாரென்றால் கண்டிப்பாக என்னுடைய தோழியாகத்தான் இருக்க வேண்டும். அது என்ன சவுண்டு? சத்தம் கேட்கல. சத்தம் கேட்கல. ஆமா, சத்தம் கேட்கல. அந்த சத்தம் அசிரேரி ஒளி வந்து உங்களுக்கு எல்லாம் கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். தோழி வரட்டும், மண்டையை புலந்துடுறேன். வந்தாங்கன்னா என்ன எது கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதற்கு முன்பாக மாமரத்தை குயிலே பூமஞ்சமிடும் மயிலே பார்க்காம போகாதையா ஓ வீராப்பே ஆகாதையா. மாமரத்தை குயிலே பூமஞ்சமிடும் மயிலே பார்க்காம போகாதையா ஓ வீராப்பே ஆகாதையா. நேற்று கொடுத்த முத்தோடு ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணே என்று துடையா பார்க்காம போகாத
சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா ஓ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் முன்ன காசு வேணும் சிநேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா பணம்தான் இல்லை என்ன பாசம் உனக்கு கிடைக்காது காசுதான் இல்லை என்ன காதல் கூட இனிக்காது தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவே என்னாலும் என்னைய நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அதில் வெளிச்சம் பெற உருகுறனா மெழுகுவர்த்தியடா ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா அட நிமிர்ந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா குடிக்கும் வேளையில் தான் மனசாட்சி முழிக்குதடா குற்றங்குற சொல்லிக்கிட்டு மனுஷனதான் பழிக்குதடா மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆதங்கம் அடனாயிரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம் இப்படியான்னு அப்படியான்னு சொல்ல முடியல இத சொல்லிடாம எனக்குள்ளார மெல்ல முடியல என்ன பத்தி முருகன்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னான்டா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா ஓ கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேண்டும் சிநேகிதா கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் சிநேகிதா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா பிடிக்கிற அண்ணே என்னம்மா ஏன் சோகமா வந்திருக்கிற நானா குண்டாஞ்சோறு தின்னுபுட்டு சோகமாக வந்திருக்கேன்னு இருக்கியா பிடிக்கிற அண்ணே என்னடா தங்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் அன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே நந்தவனம் போகணும் கதை முறைப்படி இன்னைக்கு வெள்ளிக்கிழமனே வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும் அம்மா வருவாங்க தோழி பொண்ணு வருவாங்க அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் வரணும் நீங்கள் இல்லாமல் காட்டுக்கு நாங்கள் போகிறனால தனியாக போகக்கூடாதுன்றக்காக நீங்கள் ஆண்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக வரணும் காட்டுக்குள்ள நாங்க எப்போதும் உட்காந்தே தான் கிடப்போம் உங்களுக்கு தெரியாது சீனை தான் மறைச்சிடுறாங்க அப்படியா சரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் என்ன முக்கியமான நான் ஒருத்தர் உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன் என்னம்மா அப்படி சொல்லிவிட்ட
என்ன என்ன தப்பா என்ன சொல்லிவிட்டேன் நீங்க இப்படி? காதலிக்கிறேன்னு சொல்ற அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? அதான் சொல்றேன், அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை தான் சரி, சொல்றேன். மொட்டையா காதலிக்கிறேன்னா பேர் என்ன, அடையாளம் என்ன, ஏதாச்சும் சொல்லணுமா இல்லையா? கேளுங்க, அண்ணன் இல்ல அப்படி கேட்கணும்ல. அதான் கேட்டேன்ல. அவர் வேற யாரும் இல்ல, ஆ, நம்ம வள்ளியம்மா இருக்காங்களா, வள்ளியம்மா, ஆமா. அவங்களோட அண்ணே. அண்ணா 7 பேர் இருக்காங்களே தடிமாடு மாதிரி. இதுல அந்த எவன நடுவுலே ஒருத்தர் தொங்கிக்கிட்டே இருப்பாரு பாருங்க, தொங்கிக்கிட்டே இருப்பானா? மரத்துல இருந்து. என்னம்மா என் மச்சான் அப்படி செய்ய மாட்டாப்லையே. அட அந்த அழுக்கு அதாங்க வேலை. இந்த மீசை பெருசா இருக்குமே. ஆமாங்க. அட வீரத்தேவன். ஆமாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அந்த ஆளு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க அண்ணன்னா எங்க அண்ணன் தான். ஆ. ஆமா. எப்படி அவர் இல்ல நான் இல்லனே. ஆ? அவர் இல்ல நான் இல்ல, நான் இல்லனா அவர் இல்ல. அவர்ட்ட என்னை கேட்டியா? மட்டும் நீங்க அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலனா வைங்க, நீ என்ன பண்ணுவ? கொட்டைய மேல ஏறி தூக்கி தூக்கு போட்டு தொங்கிடுவேன். ஏம்மா விடிய காலைல இப்படி சக்கோணமா பேசுற? அப்படின்னா நீங்க என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்க 4 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். முருகனுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையா? உனக்கும் அவருக்கும் கல்யாணத்தை நடக்குது. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நான் அவரை எப்படி எல்லாம் காதலிக்கிறேன் தெரியுமா? எப்படிடா? கிச் கிச் சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்துதடி தேனும் சொல்லுக்குள்ளே எந்தன் மனவீணையும் ஸ்வராகம் உனைத்தானே தினமானது
எங்க மாமா நீங்க எங்க போறீங்க? ஆள உழுது போட்டு ஆட்டுறமும் நல்லா போட்டு ஆள உழுதான் போட்டேன் ஆட்டுறமும் நல்லா போட்டேன் காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட ஒன்னே கால்வா மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் காளையார் கோயில் வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் காளையார் கோயில் வட்டி கடையிலே மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில 13 ஆச்சு என்ன சத்து குடும்பத்தில 13 ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு